உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு லாபிய நீர்மெலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆவணி 9 25/8/2025 திங்கட்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் சோமவாரமாக திங்கட்கிழமையாக அமைந்திருக்கின்ற காரணத்தால் அந்த சோமனை, அந்த திங்களை சிரசில் சூடிய சிவனை வணங்க வேண்டும் என்பது நம்முடைய சம்பிரதாயம். அந்த கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் வந்தவாசிக்கு அருகில் பிரணமல்லூர், அதற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது இஞ்சிமேடு. அந்த இஞ்சிமேடு என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய திருமணிச்சேரை உடையார் ஆலயத்தை, அந்த பெரிய மலை சிவாலயத்தை இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அன்பர்களே, அகஸ்தியர் போன்ற முனிவர்கள் எல்லாம் வந்து இந்த மலையில் தங்கிய இடம் என்று சிறப்பானது இந்த மலைக்கு உண்டு. இது பெரிய மலை என்று அழைக்கப்படுகின்றது. பெரிய மலை என்றும் சிவன் மலை என்றும் இந்த பகுதியில் குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால் இந்த திருமணிச்சேரை உடையார் ஆலயத்தை தான் குறிப்பிடுகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மலையின் மீது ஏறுவதற்கு ஏறத்தாழ 110 படிகள் இருக்கின்றன. அந்த படிகள் வழியாக நாம் ஏறித்தான் ஆக வேண்டும். ஆனால் மழை, வெயில் போன்றவை நம்மை தாக்காமல் இருப்பதற்காக மேலே அப்படி தகர கொட்டகையானது அமைக்கப்பட்டு இருக்கின்றது. ஆகையினால் மழையோ வெயிலோ நாம் கவலைப்படாமல் கம்பீரமாக அந்த சிவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக மலை ஏற முடியும். நாம் அந்த மலையிலே ஏறி அந்த சிவனை தரிசிப்பதற்கு முன்பாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பளிங்கில ஒரு விநாயக பெருமான் இருக்கின்றார். அந்த விநாயக பெருமான் குஜராத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றார். அந்த விநாயக பெருமானை நாமே மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்கலாம். நார்த் இந்தியாவில் எப்படி விநாயக பெருமானை மற்ற தெய்வங்களை பக்தர்கள் தொட்டு வணங்குகின்றார்களோ அதை போல இந்த ஆலயத்தில் இந்த விநாயகரை நாம் வணங்க முடியும். அடுத்ததாக இந்த ஆலயத்திற்கு என்றே மற்றும் ஒரு விநாயகர் இருக்கின்றார். அந்த விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தில் அருள்வாளிக்கக்கூடிய அம்பாள், இந்த அம்பிகையானவள் திருமணி நாயகி என்று கொண்டாடப்படுகின்றாள். அதாவது இந்த சிவபெருமான் நவபாஷாணத்தால் ஆக்கப்பட்டவர். இந்த பகுதியில் ஒரு முனிவர் ஆதி காலத்தில் அவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்படி தவம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய தவத்தை சோதிக்க வேண்டும் என நினைத்த இந்திரன் என்ன செஞ்சான், யாராவது தவம் செஞ்சா இந்திரனுக்கு பொறுக்காது. தவம் செய்து நம்ம பதவியை அடைஞ்சிருவாங்களோ, இதுலேருந்து என்ன தெரியுது, தவம் செய்தால் பூஜை செய்தால் பதவியை அடையலாம் என்று. அந்த மாதிரி யாராவது நம்முடைய பதவிக்கு வந்துட்டாங்கன்னா என்ன செய்வது என்று இந்திரன் அந்த முனிவருக்கு சோதனையை செய்து பார்த்தான். அந்த முனிவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு யானையை அனுப்பினான். அந்த யானையானது என்ன செய்தது, துதிக்கையில் தண்ணீரை எடுத்து அந்த முனிவர் மீது பீச்சி அடித்தது. அப்படியே ஹோஸ் பைப்பில் தண்ணி அடிக்கிற மாதிரி அப்படி அடிச்சிச்சு. ஆனால் அந்த முனிவர் கலங்கவே இல்லை, கொஞ்சம் கூட சாசரல. அவர் அப்படியே தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். இப்ப அந்த முனிவரை இன்னும் ஏதாவது செய்து தவத்தை கலைக்க வேண்டும் என நினைத்த அந்த யானை என்ன செய்தது, அந்த முனிவருக்கு அருகில் நெருங்க பார்த்தது. அந்த சந்தர்ப்பத்தில் சிவபெருமான் ஒரு நெருப்பு வளையத்தை ஏற்படுத்தி அந்த முனிவரை காப்பாற்றினார். யானை திரும்பி போய்விட்டது, பேக் டு தி பவிலியன். அப்பொழுதுதான் சிவனை நோக்கி இந்த முனிவர் தவம் செய்கின்றார், உண்மையான தவம் என்று புரிந்தது இந்திரனுக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் சிவபெருமான் அந்த முனிவருக்கு முன்பாக தோன்ற முனிவர் சிவபெருமானை வணங்கி, இறைவா, நீ இந்த திருத்தலத்திலேயே இருந்து நிரந்தரமாக பக்தர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு அந்த முனிவர் நவபாஷாணத்தால் சிவலிங்கத்தை உருவாக்கினார். அந்த நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் தான் இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய திருமணிச்சேரை உடையார் ஆலயத்தில் அருள்வாளிக்கக்கூடிய சிவபெருமானாக விளங்குகின்றார். இந்த நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த சிவபெருமானுக்கு, அதாவது இந்த மலையில் இருக்கக்கூடிய சுனை நீர், அதை வைத்துத்தான் அபிஷேகம் செய்கின்றார்கள். அப்படி அபிஷேகம் செய்து அந்த தீர்த்த பிரசாதம் இருக்கின்றது அல்லவா, அது பல்வேறு விதமான நோய்களுக்கு மருந்தாக அமைகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்கள். படி ஒரு முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நவபாஷான லிங்க திருமேனியாக இருந்து அருள்வாளிக்கக்கூடிய இந்த ஆலயத்திலோடு அகத்தியர் தொடர்பு உடையவர் என்று குறிப்பிட்டோம் அல்லவா. எனவே இங்கு அகத்தியர் குகையானது இருக்கின்றது.
அதோடு மட்டுமல்லாமல் இந்த குகையில் பாம்பாட்டி சித்தர் இன்றைக்கும் அருவமாக வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகின்றது. சித்தர்கள் அப்பப்ப இங்கு வந்து தங்குகின்றார்கள் என்று. காரணம் என்ன என்று சொன்னால், இங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் தான், அருகில் தான் திருவண்ணாமலையானது அமைந்திருக்கின்றது. திருவண்ணாமலை என்பதே சித்தர்கள் பூமி தானே. எனவே இங்கும் சித்தர்கள் வந்து செல்கின்றார்கள் என்று நம்பப்படுகின்றது. நாம் இந்த ஆலயத்திற்கு படிகள் வழியாக ஏறி வரோம். 1126ஆம் ஆண்டு விக்ரமாதித்தன் என்று சொல்லக்கூடிய மன்னன் இந்த படிகளை அமைத்தான் என்று கல்வெட்டு செய்தியானது குறிப்பிடுகின்றது. ஆகையினால் ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. அடுத்ததாக அந்த படிகளை நம்ம ஏறி வரப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து பார்த்தா திருவண்ணாமலை கோவில் நம்முடைய கண்களுக்கு தெரியும். நாம் திருவண்ணாமலைக்கு சென்றால் நமக்கு முக்தி. திருவண்ணாமலைக்கு நாம் நினைக்க முக்தி தரும் திருத்தலம் எது என்று சொன்னால் திருவண்ணாமலை. அதை போல இந்த பெரிய மேடு என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய மலை என்று சொல்லப்படக்கூடிய சிவன் மலை என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய இஞ்சிமேடு திருத்தலம் இருக்கின்றது அல்லவா. இந்த ஆலயத்தை தரிசிக்க நமக்கு முக்தி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் தான் இந்த திருமணிச்சேரி உடையார். இந்த ஆலயத்தில் நாம் நம்முடைய பித்திருக்களுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்தோம் என்று சொன்னால் நமக்கு அந்த பித்ரு தோஷம், அந்த பித்ரு சாபம் என்பது ஏற்படாது என்பது ஒரு அற்புதமான ஐதீகமான நம்பிக்கையாக அமைந்திருக்கின்றது. பித்ரு தோஷத்தை நீக்கி பித்ரு சாபத்தை போக்கி நமக்கு நன்மையை செய்யக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய திருமணிச்சேரை நாயகி அம்பாள் சமேத திருமணிச்சேரை உடையாருடைய அருளால் இஞ்சிமேட்டில் அருள்வாரிக்கக்கூடிய இந்த தெய்வத்தின் அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.